இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் திருவசனம். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். சந்தோஷமாயிருக்கின்றீர்களா? இந்த உலக காரியங்கள் பல நம்மை பாரப்படுத்தும். ஆனாலும் சோர்ந்து போகாதீர்கள். இயேசு உங்களோடுதானே இருக்கின்றார். அவர் பார்த்துக் கொள்வார், கைப்பிடித்து நடத்துவார். எல்லாவற்றையும் ஒரு பக்கமாய் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அது உங்கள் ஜெப நேரத்தை மட்டுமே வீணாக்கும். கவலைப்படுவதால் வேறு ஒன்றும் ஆகப்போவது இல்லை. நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் என்று இயேசு கூறுகிறாரே. பிறகு என்ன? நீ வேண்டிக்கொள்ள துவங்கும் முன்னரே கட்டளை புறப்பட்டது என்றும் அவரே கூறியிருக்கின்றார். ஆகவே தெம்பாக இருங்கள். என்றைக்காவது குழந்தைகள் ஃபீஸ் கட்ட வேண்டும், பணத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று எண்ணி பயந்திருக்கிறார்களா? கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என் தாயும் தந்தையும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்கள். உரிய நேரத்தில் ஃபீஸ் கட்டி விடுவார்கள் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு உண்டு. ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஏதாவது ஸ்லிப் கொடுத்தால், டைரியில் எழுதி அனுப்பினால் அதை மட்டும் கொண்டு வந்து பெற்றோரிடம் கொடுத்து விடுவார்கள். அதோடு அவர்கள் வேலை முடிந்தது. ஜாலியாக விளையாட சென்று விடுவார்கள். அதுபோல் உங்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றாராம். அதைத்தான் இன்றைய வசனம் உறுதி செய்கின்றது. கேளுங்கள், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் பாருங்கள். உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை, எப்போது நீ சோகமாயிருப்பாய், எப்போது நீ சந்தோஷமாயிருப்பாய், எதற்காக நீ ஆசையாய் காத்திருப்பாய், உன் மனதின் ஆழத்தில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றது, நாளை, நாளை மறுநாள், அடுத்த மாதம், வருடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்னென்ன அவசியம் என்று சகலமும் இயேசுவுக்கு தெரியும். ஆகவே ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு நிம்மதியாய் வாழுங்கள், நிம்மதியாய் வேலை செய்யுங்கள், நிம்மதியாய் தூங்குங்கள். அனைத்தும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நிறைவேறும். உங்களுக்கு என்று யாருமே இல்லை என்றால் நீங்கள் கவலைப்படலாம். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நீங்கள் ஏன் பாரமாய் இருக்க வேண்டும்? தேவையே இல்லை. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாமல், உங்கள் நிகழ்காலத்தில் நேரத்தை வீணடிக்காமல் ஜெபித்தால், கடுமையாக உழைத்தால், நன்மையை செய்தால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். இயேசுவே கூறுகிறாரே, உன் பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. வேறென்ன வேண்டும் நமக்கு? ஜெபிக்கலாமா? இயேசுவே, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறாரே நம் பரமபிதா. உம்மை துதிக்கின்றோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை எங்களை அறிந்து பாதுகாத்து நடத்துகின்ற தகப்பன் நீர் உயிரோடு இருப்பதால் எதை குறித்தும் இனி நாங்கள் கவலைப்படாமல் இருப்போம். தகப்பன் நீர் பார்த்து கொள்வீர். ஏற்ற நேரத்தில் எங்கள் தேவைகளை சந்திப்பீர். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.